நட்ஸில் ஸ்மூத்தி மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாதாம், அதுக்கப்புறமா முந்திரி ஊற வச்சுட்டேன் நைட்டு. ஸோ பாதாம் ஒரு 20னா இந்த முந்திரி வந்து ஒரு 15 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சியா சீட்ஸு, அப்புறம் 3 அத்திப்பழம். ஸோ இது 3 பேருக்கு பண்ணேன். இதை நைட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். ஸோ இதோடு சேர்த்துட்டு நான் சியா சீட்ஸும் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் பாதாம் பிசின், சியா சீட்ஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் பிசின் வந்து ஒரு 2 சின்ன பீஸ். இதை கூட தண்ணி ஊற்றி நான் நைட்டு ஊற வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இதை வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். ஸோ ஊறிடுச்சு நல்லா. இந்த தண்ணியை நான் ட்ரைன் அவுட் பண்ணல, ஏன்னா ஏற்கனவே வாஷ் பண்ணதால் இந்த தண்ணியில் தான் நான் இந்த நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா நட்ஸ் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு பேஸ்ட் ஆகிட்டோன்னே இதில் ரெட் பனானா, நல்ல பழுத்த பனானா இது. ஸோ இது சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதோட நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹனி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஹனி வேணான்னா நீங்கள் டேட் சேர்த்துக்கலாம். ஸோ இதை அரைச்சதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு, ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சியா சீட்ஸ், அதுக்கப்புறமா பாதாம் பிசின், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் மாதுளை உரித்து வச்சுருந்தேன், அந்த மாதுளை பழம் எல்லாம் சேர்த்து சர்வ் பண்ணேன். இதோடு வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்க ரெட் பனானா, கொஞ்சோண்டு ஹனி போட்டேன். பனானாலே ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் எதுவும் ஹனி இல்லாட்டா டேட்ஸ் கூட ஆட் பண்ணாமல் சாப்பிட்லாம். என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவே டெய்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணிவிடமான்னு சொன்னால்.